السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுடைய அருளால் ரமலானுடைய நாட்களில் இயன்றளவு இறைவனுக்கு உகந்த வணக்க வழிபாடுகளில் நாம் எல்லாம் ஈடுபட்டு வருகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அமல்களை பூரணமாக ஏற்றுக்கொள்வானாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல் குர்ஆன் வழங்கும் அழகிய உபதேசங்கள் என்ற தொடரில் நேற்றைய தினம் ஒரு 2 மனிதர்களை பற்றி இறைவன் நமக்கு சொன்ன உதாரணத்தை பார்த்தோம். அதில் இன்றைய தினம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையின் வாயிலாக மனித குலத்திற்கு விடுக்கின்ற ஒரு மிக பெரும் சவால், அதை பற்றி இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக சவால்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தை பொறுத்த மட்டில் ஒரு மனிதன் விடுக்கின்ற சவாலை இன்னொரு மனிதன் முயற்சித்தால் வெல்ல முடியும். அப்படியா இல்லையா? ஒரு மனிதன் உங்களோட ஈக்குவலான ஏஜில் ஒரு நபர் இருக்கிறார். இந்த உலக விஷயத்தில் ஏதோ ஒன்றுக்காக உங்களிடத்தில் சவாலாக பேசுகிறார். அதை செஞ்சு காட்டு பார்ப்போம் என்று பேசுகிறார் என்றால் அது கொஞ்சம் முயற்சி பண்ணால் 2 பேரும் ஈக்குவலான நிலையில் தான் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். முயற்சி செய்தால் அந்த சவாலை நம்மால் முறியடிக்க முடியும். ஒருவேளை நம்மால் இயலாவிட்டாலும் இந்த உலகத்தில் யாரோ ஒருவரால் அந்த சவாலை முறியடிக்க முடியும். இது மனிதர்கள் இடுகின்ற சவால். மனிதன் சவால் என்றால் அதை யாரோ ஒருவனால் இந்த உலகத்தில் வெல்ல முடியும். ஆனால் இறைவன் விடுக்கின்ற சவால்களை பொறுத்த மட்டில் இந்த உலகத்தில் எவராலும் அதை வெல்லவே முடியாது. அல்லாஹ் எங்கெல்லாம் சவால் என்று குறிப்பிடுகிறானோ திருமறையில், அந்த சவால்களை நோக்கி உலகமே திரண்டு முயற்சித்தாலும் அந்த சவாலில் வெல்ல முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை புரிய வைப்பதற்காக இறைவன் ஒரு இடத்தில் சவாலாக தன் திருமறையை பற்றியே பேசுகிறான். பாருங்க, وَإِن كُنتُمْ فِي رَيْبٍ مِّمَّا نَزَّلْنَا عَلَى عَبْدِنَا. நமது இந்த தூதரிடம் இறக்கிய இறை வேதத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், அல்லாஹ்வுடைய வேதம்னு சொல்றாரே, இவர் தூதருங்கிறாரே என்று இந்த வஹீயில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஃபஅது பிசூரத்தின் மின் மிஸ்லிஹி, இந்த திருமறையில் உள்ள அத்தியாயங்களை போன்று ஒரே ஒரு அத்தியாயத்தை நீங்கள் தயார்படுத்துங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் இந்த இடத்துல ஒரு சவாலை மனித சமூகத்திற்கே முன்வைக்கிறான். தொடர்ந்து அல்லாஹ் பேசுறான், நீங்க இந்த சவாலை முறியடிக்க அல்லாஹ் ஒரு அத்தியாயத்தை உருவாக்க சொல்றான்ல, அது பெரிய ஒரு சூரத்துல் பக்கரா மாதிரியான அத்தியாயம் மட்டும் நினைச்சுக்கிற கூடாது. சின்ன 3 வரிகளை உள்ளடக்கிய அத்தியாயங்களும் திருமறையில் உண்டு. இருக்கா இல்லையா? வெறும் கௌசர் என்ற அத்தியாயத்தை எடுத்து படிச்சீங்கன்னா 3 லைன்ல முடிஞ்சிடும். அந்த 3 லைனை உருவாக்குறதுக்கு சவால் விடுறான். முடிஞ்சா நீ செய். இது இறை வேதமா, இதை கொண்டு வருபவர் இறை தூதரா என்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்குதா? இருந்தால், உங்களுக்கு குழப்பம் இருந்தால், உங்களால் இயலுமாக இருந்தால், இன் குன்தும் சாதுகீன், இயலுமாக இருந்தால், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இது மாதிரி ஒரு அத்தியாயத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள். அல்லாஹ் அதை சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையை கூடுதலா
பதிய வைக்கிறான். வதுஉ ஷுஹதாக்கும் மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டுட்டு உலகத்தில் உள்ள யாரை வேண்டுமானாலும் நீங்கள் உதவிக்கு அழைத்துக் கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய சவாலை பாருங்க. இது மாதிரி ஒரு சின்னொரு சாப்டர் குர்ஆனை நீங்க உருவாக்குறதுக்கு, சின்ன சாப்டரை உருவாக்க இறைவனை விட்டுருங்க, அல்லாஹ்வை விட்டுருங்க. என்ன, அல்லாஹ் தான் உருவாக்குறவன், கொண்டு வரவன் அவன்தான். அவனை விட்டுட்டு உலகத்தில் நீங்கள் யாரை வேண்டுமானாலும் உதவிக்கு எடுத்துக்கொண்டு ஒரு சின்ன சாப்டரை நீங்க உருவாக்குங்கன்னு சவால் விடுறான். அன்புள்ள சகோதரிகளே, இந்த சவால் அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த காலத்தில் விடப்பட்டது. 1450 ஆண்டுகளை கடந்து இன்றைக்கு மனித குலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இறைவன் நாடினால் இன்னும் வாழும். உலகத்தில் அந்த காலத்தை தாண்டி இன்றைய காலம் எவ்வளவு நவீனத்துவத்தால் அறிவியலால் வளர்ந்திருக்கிறது பார்க்கிறோமா இல்லையா? அன்றைக்கு இருந்த காலமா இன்னைக்கு இருக்குது. எவ்வளவு அறிவியல் நவீன துறைகள் வளர்ச்சி அடைந்த அறிவாளிகள் மிஞ்சி இருக்கின்ற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெருமை அடிக்கிறாங்களா அந்த அறிவியலை வச்சு? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருப்பான். மிக பெரும் பிரம்மாண்டமான சிந்தனையாளர்களாக, விஞ்ஞானிகளாக, மருத்துவர்களாக உலகத்தில் வாழ்கிறார்கள். அல்ல அதை குறிப்பிடுறான். நீ யாரை வேணா கூப்பிடு, உலகத்திலே டாப் ஃபர்ஸ்ட் விஞ்ஞானி நீ யாரை சொல்றியோ அவனை கூப்பிடுங்க. மிக பெரும் கல்வித்துறையில் சிறந்தவன் என்று நீ யாரை சொல்கிறாயோ அவனை அழைத்துக்கொள். யாரெல்லாம் அல்லாஹ்வை தவிர்த்து உனக்கு யாரை அழைக்க முடியுமோ அழைத்துக்கொள். இந்த திருமறையில் வருவதை போன்று ஒரு அத்தியாயத்தை, இன்னும் சில வசனங்கள் அல்லாஹ் குறிப்பிடுறான், ஒரு வரியை கொண்டு வாங்குறான். ஒரே ஒரு ஆயத், ஒரே ஒரு வரியை திருமறையை போன்று நீ உருவாக்கி காட்டு என்று அல்லாஹ் விடுக்கிற சவால். இந்த சவாலை இன்றளவும் மனித குலத்தை எவராலும் எதிர்கொள்ள முடியவில்லை சகோதரிகள். இதை நம்ம சிந்திக்கிறது இல்லை. ஏதோ அல்லாஹ் சவால்னு சொல்றான், யாராலையும் அதை கொண்டு வர முடியல அப்படின்னு அதை கடந்து போறோம்ல. உள்ள போய் இதில் என்ன விஷயம் நம்ம சிந்திக்கிறது இல்லை. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் தெரியுமா? இந்த சவால் எப்படிப்பட்டது, மனிதர்களால் ஏன் இதை அணுக முடியவில்லை என்பதை புரிந்து கொள்வதற்காக சில உதாரணங்களை சொல்றேன். அல் குர்ஆன் 1450 ஆண்டுக்கு முன்னால் இறக்கப்பட்டது. அது அந்த காலங்களிலேயே முழுமை பெற்றது. இன்றைய காலம் வரைக்கும் அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதுல இந்த உலகம் சார்ந்த எல்லா கருத்துக்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. கல்வித்துறை சார்ந்து, பொருளியல் துறை சார்ந்து, அறிவியல் துறை சார்ந்து, குடும்பவியல் சம்பந்தமாக எல்லா துறைகளுமே விஞ்ஞானம் சார்ந்தும் திருமறையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு எவ்வளவு விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், கல்வியாளர்கள் உருவாயிருக்கிறாங்க. திருக்குர்ஆன்ல இப்படி ஒரு வசனம் வருது, இது முரணா இருக்குது என்று சொல்லுகின்ற நிலை உருவாயிருக்குதா? எப்பயோ உருவானுச்சு. எப்பயோ அல்லாஹ் அருளிய வசனம். விஞ்ஞானிகளாக இருப்பவர்கள் கூட வியந்து போகின்ற வகையில் அவன் கண்டுபிடிக்கிறான். அதுக்கு முன்னாடி குர்ஆன்ல இருக்கு. அவன் ரொம்ப நிறைய பணத்தை செலவு பண்ணி அதிகமான ஸ்கோப்ஸை எடுத்து அதுக்குன்னு ஒரு ரூம் அறையை செட் பண்ணி என்னென்னமோ ஆய்வு செய்து பல ஆண்டுகள் முயற்சி செய்து கண்டுபிடிக்கின்ற ஒரு உருவாக்கத்தை அல்லாஹ் திருமறையில அப்பவே சொல்லிட்டான். கலீலியோ என்று ஒரு விஞ்ஞானி இருந்தார், படிச்சிருப்போம் பாடங்கள்ல. கலீலியோ என்ன சொன்னாரு? இந்த பூமி உருண்டைந்தார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கானா இல்லையா? துல்கர்னைன் என்ற அந்த சிறந்த மனிதருடைய வரலாற்றை எடுத்து படிச்சு பார்த்தோம்னா இந்த பூமி உருண்டை என்பதற்கான அத்தாட்சி அல்லாஹ் அப்பவே விட்டுட்டான், அந்த ஆண்டுகளே விட்டுட்டான். ஆனால் கிறித்துவ உலகம் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருந்த ஒரு காலம் இருந்துச்சு. அவன் பெரிய எம்பையரா இருக்கிற காலகட்டங்கள்ல கிறிஸ்துவ துறை சார்ந்த அந்த அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா பூமி தட்டையானதுன்னு சொன்னான். ஏன்னா அவனுடைய வேதம் அதை அப்படி சொல்லுது. மாற்றப்பட்ட அந்த வேதம் பூமி தட்டையானதுன்னு சொல்லுது. அதே கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த கலீலியோ அறிவியல் துறை சார்ந்து கண்டுபிடிச்சு அதுக்கு சான்றை ஒப்புவிச்சு சொல்றாரு பூமி உருண்டை. என்ன செஞ்சாங்க? நீ பைபிளுக்கு எதிராக எப்படி பேச போச்சு, அது இறை வேதம், அது எப்படி பொய் சொல்லும், நீ பொய் சொல்றாய் என்று சொல்லி அவரை வீட்டிலேயே அடைத்து சிறைப்படுத்தி கடைசியில் வீட்டிலேயே மூத்தா போயிட்டாரு. சிறைப்பட்டு வெளியேற முடியாமல் மரணித்தார் என்ற வரலாறை படிக்க முடிகிறது. ஆனா அதே கலீலியோ இன்றைக்கு விஞ்ஞான உலகத்துல டாப்ல தூக்கி வச்சிருக்கிறாங்க. கலீலியோ என்றால் அவர் விண்ணியல் சார்ந்த மிகச்சிறந்த அறிவாளி. அவர் சொன்னது பொய்யல்ல, அது உண்மையாக்கப்பட்டிருக்கிறது. இதை ஏன் சொல்றேன்னா அன்றைக்கு வாழ்ந்த தலை சிறந்த அறிஞர்கள் இதுல முரண்படுறாங்க. பூமி உருண்டை கிடையாது, தட்டதான் அன்னைக்கு சொல்றான். கலீலியோ அதை சொன்னார், அதை உலகம் வியப்பாக பார்த்தது. இன்னைக்கு யாராவது அதை மறுப்போமா? இன்னைக்கு பூமி தட்டைன்னு சொல்லுவோமா? பூமி உருண்டைன்னு எல்லாருக்குமே தெரியும். சின்ன குழந்தை முதற்கொண்டு பாடங்கள்ல படிச்சு கொடுக்குறாங்க.
ஏன்னா இன்னைக்கு அதை நாம பார்க்கிறோம். பூமி எப்படி இருக்கிறது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த இந்த உலகத்தின் அதிசயங்களை எல்லாம் பார்க்க முடிகிறது. அவ்வளவு காலத்திற்கு ஏற்ப அந்த வார்த்தைகள் இல்லாமல் முரண்படுவதை பார்க்கலாம். தட்டைன்னு சொன்னா இன்னைக்கு உருண்டைங்க முரண்படுதா? திருக்குறளை எடுத்துக்கிறேன். சில அரசியல் கட்சிகள்லாம் பெரிய சவால் விடுவாங்க, மேலே ஏறி நின்றுக்கிட்டு. நான் பேர் சொல்ல விரும்பலை. குரான் எடுத்துட்டு வா, பைபிள் எடுத்துட்டு வா, எதை வேணாலும் எடுத்துட்டு வா, நான் திருக்குறளை எடுத்துட்டு வர்றேன், விவாதம் பண்ணி பார்ப்போம் எது சிறந்ததுண்டு. ஆனால் அந்த திருக்குறளில் பல விஞ்ஞான கருத்துக்கு முரணான செய்திகள் இருக்குது. திருக்குறள் தான் மிகச்சிறந்ததுன்னு சொல்றாங்க. அதுல இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்ட விஞ்ஞானத்திற்கு முரணான பல செய்திகள் இருக்கிறது. அந்த திங்களை பாம்பு விழுங்கிற்றுன்னு சொல்லி ஒரு திருக்குறள் ஒன்று வரும் கடைசி பகுதியில். அது திருவள்ளுவர் அதை எழுதியிருக்கிறார் ஒரு அத்தியாயத்தில். இது என்ன சொல்றாருன்னா, சூரியன் சந்திரன் கிரகணம் ஏற்படுதில்ல, இந்த சந்திர கிரகணம் ஏற்படுவது என்பது பாம்பு அதை விழுங்குது. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நம்ம ஆட்கள் சொல்லுவாங்களா இல்லையா, அந்த காலத்தில் பெரியவங்க, பாம்பு விழுங்குது எல்லாம் வீட்டுக்குள்ள ஓடிடுது, பயமா இருக்குன்னு ஓடிடுறது. அது பயப்பட வேண்டிய விஷயம். ஆனால் பாம்பு விழுங்குதா? அன்னைக்கு அது சரி. திருக்குறளை எழுதினார்ல, அன்னைக்கு அது சரி. ஒரு காலம் வரைக்கும் அது சரி. இன்றைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்லுது? பூமியும் சந்திரனும் சூரியனும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற விஞ்ஞான மாற்றம் தான் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். நம்ம பாடத்தில் படிக்கிறோம், அதை நிரூபணமாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப திருக்குறளை எங்க எடுத்து வைக்கிறது? அன்றைக்கு சொல்லப்பட்ட ஒரு கருத்து அது மிகப்பெரிய வேதம் என்று இன்றைக்கு தூக்கி பிடிக்கிறார்களே, உடைஞ்சு போச்சு. குரானை ஈக்குவல் படி பாருங்க. குரான் அதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தது. அதுல சொல்லப்பட்ட ஒரு கருத்தும் இது போன்ற விமர்சனத்திற்கு இடமில்லாமல் இருக்குது. விமர்சனம் செய்யல, தப்பா இருக்குது, பிழையா இருக்குது, விஞ்ஞானத்துக்கு முரண்படுதே, மருத்துவத்துக்கு முரண்படுதே, நான் கண்டுபிடிச்ச ஆராய்ச்சிக்கு முரணா இருக்குதே என்று ஒருவரும் பேச முடியாமல் இருக்கிறது. அல்லாஹ் எதை சொன்னானோ அந்த வார்த்தைகள் கியாமத் நாள் வரைக்கும் இருக்கும். உலகம் அதில் முரண்படாது. இதான் விஷயம். அல்லாஹ் என்ன சொல்ல வரான் தெரியுமா? ஒரு வரியை கொண்டு வாங்கன்னு அல்லாஹ் சொல்றதுக்கு காரணம், நாம சொல்லிட்டா ஒரு காலத்துல முரண்பட்டுரும். அணுவை விளக்க முடியாதுன்னு அறிவியலில் நாம படித்தோம். நான் படித்த காலத்தில் படிச்சிருக்கிறோம். அணுவை விளக்க முடியாது அறிவியல் புத்தகத்தில் இருந்துச்சு. இன்னைக்கு என்ன சயின்ஸு? அணுவை விளக்க முடியும். அதை சொன்னவனும் விஞ்ஞானி தான், இதை சொன்னவனும் விஞ்ஞானி தான். ஏன் முரண்படுறாங்க? காலம் அதை மாற்றிவிடும். அவனுடைய நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி அன்னைக்கு ஒன்று சொல்லியிருப்பான், அது பல ஆண்டுகளை கடந்து வந்து இன்றைக்கு அது மாறிது. சரியான அறிவியலை கண்டுபிடிப்பான், அல்லது இதுவும் பின்னால் மாற்றப்படுகின்ற நிலையும் உருவாகும். மனித கருத்து அவ்வப்பொழுது மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கும். இறைவனின் கருத்து ஒரு நாளும் மாறாது, முரண்படாது. எதான் அல்லாஹ் சொல்றான், உன்னால முடிந்தால் ஒரு அத்தியாயத்தை கொண்டு வா. கொண்டு வந்தா வரிக்கு வரி பிழை வரும். இன்னைக்கு பார்க்க வேண்டாம், பிரம்மாண்டமா இருக்கும். ஒரு 10 வருஷம் போகும். அவர் எழுதி வச்சது ஆகா ஓகன்னு பேசினவன் விமர்சிக்க ஆரம்பிச்சிருவான். இதுல இவர் தப்பா எழுதியிருக்கிறாரு, இதுல அறிவியலுக்கு முரணா இருக்குது, இதுல மருத்துவத்துறைக்கு முரணா இருக்குது என்று எல்லாவற்றையும் விமர்சிக்கின்ற ஒரு காலம் உருவாகிவிடும். மனிதனுக்கு அவ்வளவுதான் ஆற்றல். அதை புரிந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இது இறை வேதம் தான், இதை உங்களுக்கு எடுத்து உரைப்பவர் இறை தூதர் தான், என்னுடைய தூதர் தான், அதில் முரண்பாடு இல்லை, சந்தேகம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நாம் சொல்லுகிறோம் என்று அல்லாஹ் சொல்றோம். அவங்களால உருவாக்க முடியல, இன்னும் யாராலையும் உருவாக்க முடியல. கியாமத் நாள் வரை உருவாகின்ற இதைவிட துல்லியமாக சிந்திக்கின்ற எத்தனை மனிதர்களாக இருந்தாலும் உருவாக்க முடியாது. அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு ஈக்குவலா போக முடியாது. இதுதான் அல்லாஹ்வுடைய சவால். ஆனா இதை புரிய வைக்கிறதுக்காகத்தான் உலகம் பேசுனேன், சரியா? நம்ம பேச வர டாபிக் வேற. அல்லாஹ்வுடைய சவால் என்றால் மனிதனால் அதை மீற முடியாது, ஜெயிக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள இதை சொன்னேன். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் இன்னும் ஒரு முக்கியமான சவால் குறித்து உலக மனிதர்களுக்கு அறைகோல் விடுகிறார். சூரத்துல் வாக்கியாவில் அந்த வசனம் இடம்பெறுகிறது. ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கும் வ அன்தும் ஹீனைதின் தந்துரூன் வ நஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாகின் லா துப்சிரூன். அல்லாஹ் சொல்றான், ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கும், ஒருவருக்கு உயிர் தொண்டை குழியை அடைக்கின்ற பொழுது, அல்லாஹ் என்ன சொல்றான்? மரணம் நிகழ்கின்ற பொழுது, துடிப்பார உயிர் தொண்டை குழியை அடைத்து மரணம் நிகழ்கின்ற பொழுது, ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கும் வ அன்தும் ஹீனைதின் தந்துரூன்,
அவரை சுற்றி நீங்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருப்பீர்கள். மரணம் அடைய போகின்ற அந்த நபர் நம்முடைய தாயாக இருக்கலாம், நம்முடைய தந்தையாக இருக்கலாம், நாம் நேசிக்கின்ற கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நாம் இந்த உலகத்தில் எவரை விடவும் அதிக பாசமிக்கவர்களாக பெற்றெடுத்து வளர்க்கின்ற பிள்ளைகளாக இருக்கலாம். அது சிறு வயதோ பெரிய வயதோ யாராகவும் இருக்கலாம். அல்லாஹ் அந்த இடத்தை சொல்றான், உங்களில் ஒரு நபருக்கு மரணம் உயிர் தொண்டை குழியை அடைக்கின்ற பொழுது அவர்களை சூழ நீங்கள் இருப்பீர்கள். நஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும், உங்களை விட மிக அருகாமையில் நாம் இருப்போம். நீங்க இருப்பீங்க. உங்க உறவுக்கு ஒரு மரணம் வருகின்ற பொழுது, துடிக்கின்ற பொழுது, கால்கள் பின்னிக் கொள்கின்ற பொழுது என்ன செய்யறதுன்னு தெரியாம நீங்க அந்த இடத்தில் அமர்ந்திருக்கின்ற அந்த கவலையான நேரங்களில் உங்களை விட மிக அருகாமையில் நாம் அவருக்கு இருப்போம் என்று அல்லாஹ் சொல்றான். இதை பத்தி போன வருஷம் பார்த்தோம். வானவர்கள் எல்லாம் அங்கே வந்து அமர்ந்திருப்பாருங்க. இதை அல்லாஹ் சொல்றான், வானவர்கள் வந்துருவாங்க, அந்த நபருடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குல் மௌத் பக்கத்துல வருவாரு. இது அல்லாஹ் சொல்றான், உங்களை விட அருகாமையில் அவர் இருப்பார். வலாக்கில்லா துபுசிரோன், அதை நீங்க பார்க்க முடியாது. நாம் அந்த மனிதருக்கு அருகாமையில் இருப்போம், ஆனா உங்களால் அதை பார்க்க முடியாது. ஃபலௌலா இன் குன்தும் கைர மதீனீன தர்ஜிஊனஹா இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால், அல்லாஹ்வுடைய சவால், உங்களால் இயலும் என்றால், பெரிய பணக்காரர் தானே, நீ நினைச்ச எதை வேணாலும் செய்யலாம்ல, ஆட்சி அதிகாரம் படைபலம் எல்லாம் இருக்குல்ல, நீங்க மிகப்பெரிய ஆள் தானே, உங்களால் இயலுமாக இருந்தால் அங்கே துடித்துக் கொண்டிருக்கின்ற மரணமாக போகின்ற அந்த மனிதருடைய உயிரை மீட்டு கொடுத்து காட்டுங்கள் என்று அல்லாஹ் சவால் விடுகிறார். அவர் மூத்தா போறாரு, இறக்க போறாரு, அவர் இறப்பதை நம் உள்ளம் ஏற்பதில்லை, நம்ம நேசமிக்க ஒரு அதுதான் குடும்பத்தை அல்லாஹ் சொல்றான், வேற ஒரு நபரை சொல்லல. ஒரு ஆள் மரணிக்க போகிறார், நீங்க பக்கத்தில் இருப்பீங்களா? யார் இருப்பா? எல்லா நேரத்திலும் இருக்க மாட்டோம்ல. குடும்ப உறவுகளுக்கு அண்மித்து தான் நாம் இருப்போம். திடீரென்று அது வரும், யாருக்கும் அந்த நேரத்தை தீர்மானிக்க முடியாது. நமக்கோ அல்லது நம் உறவுகளுக்கோ, ஒன்று அவர்கள் முந்துவார்கள் அல்லது நாம் முந்துவோம். அது வருகின்ற பொழுது குடும்ப உறவுகளாய் நாம் அவர்களை சூழ்ந்து கவலையோடு என்ன செய்யறதுன்னு சொல்ல முடியாது, மருத்துவம் பார்க்க முடியாது, அதுல இருந்து எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியாது. ஏதாவது செய்ய முடியுமா? மருத்துவர்கள்ட்டே போனாலும் என்னங்க சொல்றாங்க, ஒரு லெவல் தானே மருத்துவம் பார்ப்பது என்பது, ஒரு லெவல். அந்த லெவலை மிஞ்சினதுக்கு அப்புறம் டாக்டர்ஸ் என்ன சொல்றான், வீட்டுக்கு கூட்டு போயிருங்க, சிலிண்டர் அடிச்சிருக்கு, ஆக்சிஜன் போட்டிருக்கு, வீட்டுக்கு கூட்டு போங்க, மூச்சு வர்ற வரைக்கும் வரும் சொல்லி அனுப்பிடும். மருத்துவத்துறையில் டாப் ஃபர்ஸ்டா இருக்கிற எந்த மருத்துவர்களை நாடி சென்றாலும் இதான் ரிசல்ட். மரணம் வந்துட்டா அவனாலும் அதை காப்பாற்ற முடியாது, நிறுத்தி வைக்க முடியாது. நாம் நேசிக்கின்ற உறவு நமக்கு முன்னால் துடிக்கின்ற பொழுது, மரணமாகின்ற பொழுது, இந்த உலகத்தை விட்டும் முழுமையாக பிரிந்து செல்கின்ற பொழுது, நாம் கவலையோடு இருந்தாலும், வேதனையோடு அதை சந்தித்தாலும், அவங்க இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகத்துல வாழலாமே, என்னமோ நடக்குதே, எப்படியாவது இவங்களை காப்பாற்றணுமே என்று உள்ளம் ஏங்கினாலும் நம்மால் அந்த இடத்தில் அவருக்கு ரூஹை மீட்டி கொடுக்க முடியாது என்பது இறைவன் இந்த உலகத்திற்கு விரித்த சவால். யார் ஜெயிச்சிருக்கிறாங்க? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் இந்த சவாலை எதுக்கு கொடுக்கிறான்? அன்றைய காலத்தை விட இன்றைக்கு சிந்திப்பதற்கு 1000 அம்சங்கள் இருக்குது. மருத்துவத்துறை அதனுடைய வளர்ச்சிகள் நீங்க யோசிச்சு பாருங்க, நிறைய வளர்ந்துருக்குது. இப்ப புதுசா ஏஐ டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கிறாங்கல்ல, வளர்ச்சி, மனிதனுடைய வளர்ச்சிகளை பாருங்க. ஏஐ டெக்னாலஜி, நான் இறந்து விட்டால் என் உருவம் மாதிரி வீடியோ கொண்டு வரான். இறந்து போயிட்டா, இறந்து போன தாய் தகப்பனுடைய அந்த உருவம், அவருடைய நடை, ஸ்லாங்கு, அவருடைய பேச்சு எல்லாத்தையும் கொண்டு வந்து வீடியோ காட்டி பேசுற மாதிரி காட்டுறான். ஆனா அவனால கொண்டு வர முடியாது வீடியோ, அட்லீஸ்ட் ஒரு வீடியோ கொண்டு வரான். அந்த அளவுக்கு விஞ்ஞானத்தில் வளர்ச்சி. எங்கெங்கயோ போறதை விட நம்ம உடம்புக்குள்ள எவ்வளவு மருத்துவத்துறை மாற்றங்களை செய்யுது. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு மாற்றங்கள். ஒருத்தர் நீக்ரோவா இருக்கிறார், உடம்ப வெள்ளையாக்கும் நினைக்கிறார், அது தடை, அப்படி செய்யக்கூடாது நினைக்கிறார். செய்ய முடியுமா முடியாதா? செய்ய முடியுமா முடியாதா? மைக்கேல் ஜாக்சன் எப்படி வெள்ளைய மாறினான்? அவன் நீக்ரோ, எப்படி வெள்ளைய மாறினான்? அவனுடைய தோலை வந்து சரி பண்ணி முழுமையாக வெள்ளையாக மாறினான். தன் உடம்பில் தான் கருப்பாக இருக்கிறேன், வெள்ளையாக மாற வேண்டும் என்றால்
ஒட்டுமொத்த உடம்பையே வெள்ளையாக மாற்றுவதற்கு உடலளவில் மாற்றம் செய்ய விஞ்ஞானம் தேர்ச்சி பெற்றிருக்கிறது. ஒருவருக்கு கண் தெரியல பிறவிலிருந்து, அறிவியல் சொல்கிறது இறந்த ஒரு மனிதர் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் அவருடைய பார்வை மட்டும் வேலை செய்யும். கிட்டத்தட்ட குறைந்தது ஒரு 6 மணி நேரம் பார்வை வேலை செய்யும். இறந்து போயிட்டாருந்தா அதுக்குள்ள அவருடைய கண்ணை எடுத்து கண் தெரியாத ஒரு நபருக்கு டிரான்ஸ்பரண்ட் பண்ணிட்டா இவர் பார்த்ததை போல துல்லியமாக கண்ணால் பார்க்க முடியும். எவ்வளவு மாற்றம்! யாரோ ஒருத்தருடைய பார்வை, நம்ம கண்ணு நாம பார்க்கிறோங்க, எவ்வளவு கிளியரா தெரியுது. நல்லா படிச்சிருக்கு, எவ்வளவு கிளியரா தெரியுது. ஒருத்தருக்கு பிறவிலிருந்து கண் தெரியல, இவர் பார்த்த அந்த பார்வையை கொண்டு போய் அவருக்கு பொருத்திட்டா நாம எப்படி பார்த்தோம் அது மாதிரி கிளியரா பார்க்கிற மாற்றத்தை இந்த உடம்பில் மருத்துவம் செய்கிறது. அதே மாதிரி சர்ஜரி, உடம்புல நடக்கிற நிறைய சர்ஜரி. கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஒருத்தருக்கு, 2 கிட்னி ஃபெயிலியர். அவர் உயிர் வாழ்வதற்கு என்னென்னமோ மருத்துவம் செய்கிறார்கள். அவர் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்றதுக்கு ஒரு கிட்னியை இன்னொருத்தர் டிரான்ஸ்பரண்ட் பண்ணா அவரால் வாழ முடியும் என்று சொல்லி கிட்னி டிரான்ஸ்பரண்ட் பண்றாங்க. இன்னொரு மனிதருடைய கிட்னி எடுத்து அவருக்கு சரியாக பொருத்தி இந்த உலகத்தில் வாழ வைக்கிறார்கள். மருத்துவத்தில் நடக்குதா இல்லையா? இப்ப மனித உடம்புக்குள்ளே இவ்வளவு மாற்றங்கள். பிரசவிக்கிறோம், பிள்ளைகளை பிரசவிக்கிறோம்ல, அது எவ்வளவு பெரிய வலி தாய்மார்களுக்கு தெரியும். நான் சொல்லி புரிய வைக்க வேண்டியதில்லை. அல்லாஹ் அதை தனிப்படுத்திய குர்ஆன்ல சொல்றான். சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டு பெற்றெடுக்கின்ற ஒரு நிலை. அவ்வளவு முதுகெலும்பெல்லாம் ஒரு மாதிரி வளைந்து அவங்களுடைய அந்த உடல் வேதனையை சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் ஏற்படுகின்ற வேதனையை ஒரு சாதாரண மனிதருக்கு கொடுத்தால் அந்த வழியில் அவன் இறந்துருவான். அப்படியான வழியை ஒரு தாய் பிள்ளையை பெற்றெடுக்கின்ற பொழுது அனுபவிக்கிறாள். சில நேரம் இன்றைய காலத்தில், முன்னாடி விடுங்க, முன்னாடி வேற மாதிரி நடந்தது. இன்றைய காலகட்டங்களில் நம்முடைய பெண்களின் உடல் பலவீனங்கள், உணவு போக்குவரத்து எல்லாம் மாறிடுச்சு. அதனால குழந்தை பிறக்கிற அந்த விதங்கள் மாற்றமாகுது. சுகப்பிரசவம் அதிகம் ஆகிறது இல்லை. அவங்களால அதை ஃபோர்ஸ் பண்ண முடியல, உடம்புல சக்தி இல்லை, தெம்பில்லை, குழந்தையை காப்பாற்றணும், உடனே ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறாங்க. என்ன செய்யறான்? ஆப்ரேஷன் பண்றதுக்கு முதல்ல அந்த வலியை நிப்பாட்டுறான். எந்த வலி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானோ பயங்கரமான வலின்னு, அவ்வளவு பெரிய வலியை ஒரு ஊசியில நிப்பாட்டிடும். இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? ஒரு 10 நிமிஷத்துல அந்த வலியை நின்றும். வயிற்றை கிழிச்சு குழந்தை எடுத்து வெளியே கொண்டு வர்றான், நமக்கு எதுவுமே தெரியல. சாதாரண ஒரு பிளேடை வச்சு கிழிச்சா வலிக்கும். அதே உடலில் செய்கின்ற மாற்றம் ஏதோ ஒரு ஊசி மூலமாக மருந்தை கொடுத்து உடம்புல அந்த மாற்றத்தை கொண்டு வந்து வயிற்றை கிழிச்சு வயிற்றுக்குள்ள உள்ள சிசுவை வெளியே எடுக்கிறான். எந்த வலியும் இல்லாமல் படுத்திருப்போம். எவ்வளவு மாற்றங்கள் சகோதரிகள், யோசிச்சு பாருங்க. அப்ப மருத்துவத்துறை உடலளவில் நமக்கு செய்கின்ற மாற்றங்கள் ஆயிரம். எக்ஸாம்பிளுக்காக இவ்வளவு சொன்ன, எவ்வளவோ கண்டுபிடிப்புகள் வந்து மாற்றங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இருதயம் பலவீனமாயிட்டா அதுக்கு ஸ்டெண்ட் வைக்கிறது. உள்ள ஸ்டெண்டுன்னு சொல்லிட்டு என்னது, அது ஒரு பலூன் மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அவன் கொஞ்சம் காலத்துக்கு மூச்சு நல்லா விடுறதுக்கு உள்ள அதை அந்த டியூப்ல மூச்சு வர்ற குழாயில அடைச்சி வைப்பாங்க. சாதாரண ஒரு இதை உள்ள பண்றது. அப்போ அந்த சுவாசத்தை சரி பண்றதுக்கு உள்ள மெடிசின் கொடுக்குறான், மருத்துவம் பார்க்குறான். இப்படி அன்புள்ள சகோதரிகளே, ஆயிரம் அம்சங்கள் மருத்துவத்துறையில், விஞ்ஞானத்துறையில் நம் உடலளவில் மாற்றங்கள் செய்வதற்காக முன்னேறி இருக்கிறது. மரணத்துக்கு மருந்து கண்டுபிடிச்சானா? இவ்வளவு இருக்குல்ல, இவ்வளவு செஞ்சுட்டான். எது வரைக்கும்? ஒருத்தர் கிட்னி ஃபெயிலியர் ஆயிட்டாரு, இன்னொரு கிட்னி வச்சா அவர் கொஞ்ச காலத்துக்கு வாழ்வார். எது வரைக்கும்? அல்ல மரணத்தை தர்ற வரைக்கும். மரணம் அவருக்குண்டு அவர் முதுகந்தண்டில, தாயுடைய முதுகந்தண்டில இருக்கும்போது அல்ல எழுதியிருப்பானே, இவர் இந்த டேட்டில் இப்படி மௌத்தாப்புன்னு எழுதியிருப்பானே, அந்த நாள் வரைக்கும் அது வேலை செய்யும். அவ்வளோதான். மரணத்தை நிறுத்துறதுக்கு கிட்னி அல்ல. நம்ம பார்க்குற மருத்துவம், கேன்சர் இருக்குங்க, கேன்சருக்கு மருந்து இன்னும் பூரணமாக கண்டுபிடிக்கலன்னு சொல்கிறான். மருந்து கண்டுபிடிச்சிட்டான்னு வைங்க, கண்டுபிடிச்சிட்டான்னு வைங்க, கேன்சர் பேஷண்ட் இறக்க மாட்டாங்களா? கேன்சர் பேஷண்ட் மூத்தா போக மாட்டாங்களா? எய்ட்ஸுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டான், எய்ட்ஸ் பேஷண்ட் மரணமாக மாட்டாங்களா? இப்போ மருந்து மரணத்துக்கு அல்ல, அதை புரிஞ்சுக்கிறோம். அல்ல இங்க சொல்றதா தான், என்ன மருந்து கொடுத்தாலும், எவ்வளவு தலை சிறந்த மருத்துவர்களை சந்தித்தாலும், நாம் எவ்வளவு அதிகாரத்தில், நாம் எவ்வளவு படைபலத்தில் உயர்ந்திருந்தாலும், பொருளாதாரத்தில் உச்சாணி கோபுரத்தை அடைந்திருந்தாலும், மிக பெரும் அந்தஸ்தோடு வாழ்ந்திருந்தாலும், மரணம் வருகின்ற பொழுது இந்த உலகத்தில் எவராலும் நம்மை காப்பாற்ற முடியாது. அதற்கு மருந்து கிடையாது.
அல்லாஹ்வுடைய சவால், யாராலையும் வெல்ல முடியும். அந்த இவ்வளோ விஷயம் சொன்னேனே, மருத்துவத்துறையில் இவ்வளோலாம் வந்திருக்குண்டு, மரணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கலாம் தானே. மனித அறிவை வச்சு தானே இதெல்லாம் யோசிச்சு கண்டுபிடிக்கிறான். அல்லாஹ் கொடுத்த அறிவு, இதுக்கு இதை செய்யலாம், அதுக்கு அதை செய்யலாம், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு என்ன செய்யலாம், மூச்சு தடுமாறுது, உள்ள அவங்களுடைய லங்ஸில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, மூச்சு போகலை, உடனே வெண்டிலேட்டரை உள்ளே அனுப்பி லங்ஸ் வரைக்கும் உள்ளே அனுப்பி அந்த சுவாசத்தை பம்ப் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம், எல்லாம் செய்கிறான்ல. தற்காலிகத்துக்கு என்னென்ன செய்யலாமோ அதை செய்கிறான். மரணத்தை நிறுத்த ஏன் அவனால் கண்டுபிடிக்க முடியல? இவ்வளவு மாற்றத்தை கொண்டு வந்த இந்த உலகம், விஞ்ஞானிகள், அறிவுத்துறை ஏன் மரணத்திற்கு எந்த ஒரு ஒரு விதிவிலக்கும் கண்டுபிடிக்க முடியல? இவனை பெர்மனண்டாக வாழ வச்சிடலாம் என்று கண்டுபிடிக்க முடியல. இதுதான் அல்லாஹ்வுடைய சவால். அல்லாஹ் ஒரு சவாலை விடுத்தால் அதை யாராலையும் வெல்ல முடியாது. நஹ்னு கத்தர்னா பைனக்குமுல் மௌத் வமா நஹ்னு பிமஸ்பூகின். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு மத்தியில் நாமே மரணத்தை உண்டாக்குகிறோம், நம்ம ஜெயிக்க யாரும் கிடையாது உலகத்தில், யாரும் என்னை வெல்ல முடியாதுங்கிறான். நான் மௌத்தை தருவேன், அது யாராக இருக்கட்டும் இந்த உலகத்தில். அந்த மரணம் வருகின்ற பொழுது நீங்கள் என்ன முயற்சித்தாலும் என்னை வெல்ல முடியாது. அது வந்தா வரும், வந்தே தீரும். அது கதையை முடிச்சுட்டு தான் விடும், அதுல இருந்து தப்ப முடியாது என்று இறைவன் சொல்றான். அன்புள்ள சகோதரிகளே, மாவீரன் அலெக்சாண்டர், அந்த வரலாறு படிச்சிருப்போம், கூகுளில் அடிச்சு பாருங்க, வரும். மாவீரன் அலெக்சாண்டர் பிறப்பித்த 3 கட்டளைகள் அடிங்க வரும். அவனுடைய மரண நேரத்தில் தன்னுடைய அரசவையில் இருந்த அந்த மக்கள்கிட்ட உபதேசம் பண்ணுறான். அவனுடைய அந்த ஹிஸ்ட்ரிலாம் பெரிய எம்பையர், அவன் மிக பெரும் நாடுகளை அவன் பிடித்த ஒரு மிக பெரும் அரசன், பயங்கரமான வல்லரசு நாடு, டாப் ஃபர்ஸ்டாக இருந்த ஒரு அரசன் அந்த காலத்தில். அவன் என்ன செய்கிறான்டா, நோய்வாய்ப்படுறான், மரண எல்லை அடைகிறான். அவனுக்கு தெரியும், நமக்கு தெரியும் தானே, ஒரு பெரியோர் நோய் வந்தால் அது எங்கே கொண்டு போய் விடும் தெரியும். அந்த மாதிரி நிலையை வந்தோடனே அவனுடைய அடிமைகளை எல்லாம் அழைச்சி ஒரு பெரும் மருத்துவத்துறையை இங்கே கொண்டு வாங்கன்னு அழைக்கிறான். உலகத்திலேயே துல்லியமாக மருத்துவம் பார்க்குற மருத்துவர்கள் அழைச்சிட்டு வாங்கன்னு கூப்பிட்றோம். வர்றாங்க, என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க, மருத்துவம் பார்க்குறாங்க. அவனால் என்ன செலவும் செய்ய முடியும். ஒரு அரசன் இல்லையா, நம்ம குடும்பத்தில் யாருக்காவது ஏதாவது முடியாமல் போயிட்டா எவ்வளவு சைனாவா ஜப்பானா எங்கே போய் என் பிள்ளைய காப்பாற்றினா தயார் சொல்கிறமே, அந்த மாதிரி லட்சம் மடங்கு தயாராக உள்ள ஒரு மனிதன். அவன் எதையும் செய்ய தயார், உயிர் வாழ அவ்வளவு எம்பையராக வாழ்ந்தவன். மருத்துவர்களை வச்சு பார்க்குறாங்க, பிரயோஜனம் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. மருத்துவரை நிறுத்துகிறான், மரண எல்லையை அடைஞ்சிட்டான். அவன் அந்த சுற்றி இருந்த மக்களுக்கு 3 கட்டளை போவான். நான் மரணம் ஆயிடுவேன், நான் இறந்து போயிடுவேன். நான் இறந்து போனதுக்கப்புறம் என்னுடைய சவப்பெட்டியை எனக்கு மருத்துவம் பார்க்க வந்த மருத்துவர்கள் தான் சுமந்து செல்லணும். அவங்க பெரிய டேலண்டட் பர்சன், ரொம்ப உலகத்திலேயே அந்த காலத்தில் வாழ்ந்த டேலண்டான மருத்துவர்கள். அவங்க இவனுடைய சவப்பெட்டியை சுமந்து போகணும்னு முதல் கட்டளை சொல்கிறோம். 2வது கட்டளை, என்னுடைய சவப்பெட்டியை சுமந்து செல்கின்ற பொழுது மக்கள்லாம் பார்ப்பாங்களே, இன்னைக்கு அரசியலில் யாராவது ஒரு பெரிய முன்னணி தலைவர் இறந்து போயிட்டா அந்த இடமே பூகொண்டு இருக்குதா இல்லையா, அதை காட்டுறாங்களா இல்லையா, டிவியை திறந்து அதுதான் ஓடும். அந்த மாதிரி ஒரு நாட்டின் அரசன் ஜனாதிபதி இறந்து போனால் அந்த ஊர் நாடே வெளியே வந்து நிற்கும், வருவாங்க. அந்த மாதிரி வந்து நிற்கின்ற அந்த மக்கள் பார்வையில் படுற மாதிரி என்னுடைய சவப்பெட்டிக்கு அருகாமையிலிருந்து நான் சேர்த்த சொத்துக்கள், நகைகளை தூக்கி வீசிட்டே வாங்க, அள்ளி வீசிக்கிட்டே வாங்குங்க. 2வது கட்டளை. 3வது கட்டளை, என் சவப்பெட்டிக்கு மேலாக 2 துளைகளிட்டு என் 2 கரங்களையும் இப்படி விரிச்ச மாதிரி வச்சிருங்க அப்படின்னு. சவப்பெட்டிக்கு மேலே 2 குழாயிட்டு 2 கரங்களும் இப்படி மேலே இருக்கணும், இது என்னுடைய ஆர்டர் அப்படின்னு சொல்கிறான். மக்கள் ஆச்சரியமாக கேட்குறாங்க, நமக்கே டவுட் வருது, இதெல்லாம் ஏன் சொல்கிறான் அப்படின்னு. மக்கள் ஆச்சரியமாக கேட்குறாங்க, எதனால் இப்படிலாம் சொல்கிறீங்க? அவன் சொல்கிறான், உலகத்திலேயே தலை சிறந்த மருத்துவர்களை அழைத்து வந்து எனக்கு நான் மருத்துவம் பார்க்கிறேன். இந்த மருத்துவர்கள் என்னை காப்பாற்றிடுவான் நான் நினச்சேன், அவன் தர்ற மருந்தெல்லாம் எனக்கு பிரயோஜனமாக நினச்சேன். ஆனால் அவனால் ஒன்றும் செய்ய முடியும். அப்போ இந்த உலகம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவ்வளவு பெரிய அரசன் வாழ்ந்தான், மிக பெரும் ஆட்சி அதிகாரத்தோடு வாழ்ந்த ஒரு அரசன் உலகத்திலேயே தலை சிறந்த மருத்துவர்களை அழைத்து வந்து மருத்துவம் பார்த்தும் கூட அந்த மருத்துவர்களால் இந்த அரசனின் உயிரை காப்பாற்ற முடியவில்லை என்பதை உலகம் அறியட்டும் என்பதற்காக மருத்துவர்கள் தான் என் ஜனாசாவை சுமக்கணும்னு அந்த அரசன் என்ன சொல்றான். இஸ்லாம் இறைவன் என்ன சவாலை சொன்னான்னு சொல்றான், மரணத்துக்கு மருந்து கிடையாது.
எந்த மருத்துவனை வச்சு பார்த்தாலும் அதை வெல்ல முடியாது, ஜெயிக்க முடியாது, எதனாலும் காப்பாற்ற முடியாது. அதை சொல்றேன். ரெண்டாவது, தங்கம் வெள்ளிகளை எல்லாம் அப்படி தூக்கி போட்டு வர சொல்றான்ல மக்கள் பார்க்கறதுக்கு. இது எதுக்குன்னு கேட்கிறாங்க. எது நம்மை காப்பாற்றும், எதுவெல்லாம் இந்த உலகத்தின் மோகம் என்று இந்த கவர்ச்சிக்காக பல நாட்களை ஆண்டுகளை கழித்து கொண்டு இதிலேயே மூழ்கி இருக்கிறோமோ, அதில் ஒரு பைசாவையேனும் நாம் மரணத்தின் பொழுது எடுத்து செல்வதில்லை என்பதை இந்த உலகம் அறியட்டும் என்பதற்காக சொன்னேங்க. அவன் சேர்த்த சொத்துக்கு நிகர் நம்மள்ட்ட ஒண்ணுமே இல்லை. நம்ம ரொம்ப லோ. அவன் ஒரு அரசன், எவ்வளவு சேர்த்திருப்பான். ஒவ்வொரு நாட்டையும் பிடிச்சா எவ்வளவு பெரிய கஜானா வரும். அதுதான் அவன் வேலையை. அவன் பவரை வச்சு ஒவ்வொரு நாடாக பிடிப்பான். ஒரு நாட்டின் மொத்த சொத்தும் இவனுக்கு எழுதப்படும். அவ்வளவு பெரிய சொத்தோட இருந்தும் அந்த அரசன் மரணமாகி ₹1 அந்த ஜனாசாவுக்கு பின்னாடி கொண்டு போக முடியும். அவன் எடுத்துட்டு போறானா, கொண்டு போய் அந்த கபூர்ல உட்கார்ந்து ஒரு கார் வாங்குவோம், ஏசி போடுவோம், வீடு கட்டுவோம், எதுவும் செய்ய முடியுமா? யாருக்கு அது உண்டா? எவ்வளவு பெரிய சொத்தோடு இருந்தாலும் பிரயோஜனம். இதை உணர்த்துறதுக்காக அவனுடைய அந்த சொத்துக்களை தூக்கி போட சொல்றான். மூன்றாவதாக அதே காரணத்தை தான் சொல்றான். என் கரங்கள் ஏன் மேலே இருக்க வேண்டும் என்று சொன்னேன் என்றால், உலகத்தின் பல நாடுகளை பிடித்த மிக பெரும் அரசாங்கத்திற்கு சொந்தக்காரனான அரசன் என் கரத்துல ஒண்ணுமே இல்லை, நான் செத்து போயிட்டேன், என் கரத்தில் ஒன்றுமே இல்லை, நான் ஒன்றுமே இல்லாத ஜீரோவாக மரணத்தை நோக்கி நான் நகர்ந்து செல்கிறேன், மன்னரை நோக்கி நான் நகர்ந்து செல்கிறேன் என்பதை உலகம் அறியட்டும் என்பதற்காக என் கரத்தை நான் உயர்த்தி வைக்க சொன்னேன். அதே மாதிரி நடந்துச்சு. அன்புள்ள சகோதரிகளே, இதுதான் எனக்கும் உங்களுக்கும் விரும்பியோ விரும்பாமலோ ஒரு நாள் அந்த நேரம். ஒரு கார் வாங்குறோம், 5 வருஷம் கேரண்டி தரும். நம்ம உயிருக்கு கேரண்டி இருக்கா? ஒரு மிக்சி வாங்குறோம், 2 வருஷம் கேரண்டி. ஒரு டிவி, LED டிவி வீட்டில் வாங்கி பார்க்குறதுக்கு வாங்கி மாட்டியாச்சு, 4 வருஷம் கேரண்டி. சரி, நம்ம 4 வருஷம் இருப்போமா? நமக்கு கேரண்டி இருக்கா? அந்த உலகத்தில் என்னென்னலாம் வாங்குகிறோம், எவ்வளோ பொருட்களை பார்க்குறோம், எல்லாத்துக்கும் கேரண்டி. அசைகிற எல்லா பொருள்களுக்கும், உயிரற்ற பொருள்களுக்கெல்லாம் கேரண்டி கொடுக்குறான். எப்போ முடியும்னே சொல்ல முடியாத நம்முடைய வாழ்க்கை, நமக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. எப்போ மரணிப்போம் தெரியுமா? யாருக்கும் தெரியும். சின்ன வயசு மூத்தா போயிட்டாங்களே, வார்த்தையில கேள்விப்படுறோமே, சின்ன அற்பமான ஒரு சிறிய வயது மரணங்களை நிறைய இந்த சமூகத்தில் பார்க்கிறோம். யாருக்கும் வராதுன்னு சொல்ல முடியாது. நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் எங்கேயோ தூரத்தில் அது இருக்குது, அடுத்தடுத்த தெருவில் அங்கே ஊர்களில் நமக்கு தெரிஞ்ச தோழிமார் சொந்தக்காரங்க ஏதோ ஒரு மூலையில் திடீர்னு மரணமாகறாங்க என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ரொம்ப அருகாமையில் அது இல்லை, எங்கேயோ இருக்குது என்ற சிந்தனையோடு இந்த உலகத்தில் நாம் நடைபோட்டுக் கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல சகோதரிகளே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மரணம் உங்களில் ஒவ்வொருவருடைய செருப்பின் வாரை விட அருகாமையில் இருக்கிறது. போறீங்களே வெளியே, செருப்பு மாட்டுங்க. இந்த வார்த்தை யோசிக்கிட்டே செருப்பு மாட்டுங்க. செருப்புக்கும் உங்க காலுக்கும் என்ன கேப் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. செருப்பு வார், உங்க கால் என்ன கேப் இருக்கு? நம்மோட அந்த மரணம் இருக்கு. குல்யத்த வஃபாக்கும் மலக்குல் மௌத்தில்லதி உக்கிலவிக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களில் ஒவ்வொருவருக்கும் மரணத்தை கைப்பற்றுவதற்கான வானவரை நியமித்திருக்கிறான். அவர் உங்களோடு இருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்றான். என்னோடு அந்த வானவர் இருக்கிறார், என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார், என்னோடு நடமாடி கொண்டிருக்கிறார். நான் சாப்பிடும் பொழுது என்னோடு இருக்கிறார், நான் அறைக்கு சென்று உறங்கினால் என்னோடு இருக்கிறார், நான் வீதிக்கு சென்றால் என்னோடு இருக்கிறார், நான் அல்லாஹ்வை தொழுகின்ற பொழுது என்னோடு இருக்கிறார். அல்லாஹ்வுடைய கட்டளை எந்த நொடி அவருக்கு பிறப்பிக்கப்படுகிறதோ ஒரு நிமிடம் அது முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது. யாராலும் அந்த நிலையிலிருந்து நம்மை காப்பாற்றவும் முடியாது. யதார்த்தம். அந்த மரணத்தை நோக்கி தான் நம்முடைய காலங்கள் சென்று கொண்டிருக்கிறது. இந்த மரணம் என்கின்ற சாப்டர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மிக பெரும் சவாலாக மனித குலத்துக்கு கொடுக்கிறான். உன்னால முடிஞ்சா இதை வென்று காட்டு. என்ன நம்மளாம் கண்டுபிடிக்கிறல்ல, எவ்வளோ பெரிய அறிவாளியா உருவாகிறீல்ல, உன்னால முடிந்தால் அதுக்கு ஒரு மருந்து செய், அதுக்கு ஒரு கண்டுபிடிப்பை உருவாக்கு, மரணத்திலேருந்து 4 பேரை காப்பாற்றி காட்டு. இன்றல்ல என்றைக்குமே அது முடியாது சகோதரிகளே. இங்கே பேசிக் கொண்டிருக்கின்ற நானும் நீங்களும் இன்ஷா அல்லாஹ் என்றாவது ஒரு நாள் மூத்தாயிரும். யாருக்கும் நிரந்தரமான உலகம் அல்ல. இன்றோ நாளையோ அடுத்த வருடமோ 50 வருடமோ ஏதோ ஒரு வருஷம். நமக்கு முன்னாடி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சமுதாயம் இங்கே இருந்துச்சா இல்லையாங்க? இந்த தெருவில் இருந்துச்சா இல்லையா? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தெருவில் வாழ்ந்தார்களா இல்லையா? அவங்க எங்க? ஒரு 200 வருடங்களுக்கு முன்னால் இந்த ஊரில் இருந்த மக்கள் எங்கே? ஜனாசாவை அடக்கம் செய்ய போறோமே,
அங்கே போய் ஜனாசாக்கள் அப்படியே அடங்கி இருக்கின்ற அந்த நிலைகளை பார்க்குறோமே, அவங்கெல்லாம் எந்தெந்த காலத்தில் மரணிச்சவங்க தெரியுமா? எவ்வளவு காலங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் மரணித்திருக்கிறார். நாம் இன்னைக்கு வாழ்கிறோம், மூத்து நம்மளை நெருங்காதுன்னு ஒரு காலத்தில் நினைக்காதீங்க, எங்கேயோ தூரமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. என்றைக்காவது ஒரு நாள் அல்லாஹுவின் சவால் நம்மை எதிர்கொள்ளும். ஒன்றோ நாம் முந்துவோம், அல்லது நம் உறவுகள் நம்மை முந்துவாங்க. போய்கிட்டே தான் இருக்கும், லிஸ்ட் போயிட்டே தான் இருக்கும். யாரும் இங்கே நிரந்தரமாக இருக்க போவதில்லை. அந்த மரணத்தை தடுக்க எவருக்கும் ஆற்றலும் இல்லை. இந்த உலகத்தில் எவர் முயற்சித்தாலும், உலகமே திரண்டு முயற்சித்தாலும், ஒரு சிறிய அடியானுடைய உயிரை ஏனும் மீட்டு கொடுத்து இறைவனின் சவாலை முறியடிக்க முடியாது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் வல்லமையை உணர்த்துவதற்காக திருமறையில் இடம்பெற செய்கிறான். அந்த மரணத்தை அனுதினமும் நாம் நினைவு கூற வேண்டும். அல்லாஹுவின் வல்லமைகளை சிந்தித்து அல்லாஹுவிடத்தில் மன்றாடி நாம் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு தேடி இறைவனை முகமலர்ச்சியோடு மகிழ்ச்சியோடு சந்திக்கின்ற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தல் பாலிப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.